பட்டு அம்மா ஊருக்கு கிளம்புறேன். உனக்கு ஏதாவது தேவை, நீ கூட வரணும், எல்லாத்தையும் கொண்டு வந்துருப்ப. ஓடு, ஓடிவா. எடுத்துட்டியா? உனக்கு ஏதாச்சும் தேவையா? ஊருக்கு வரியா நீ? அம்மா கூட இங்க பாரு, ஊருக்கு வர எல்லாம் கொண்டு வாப்போ. என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொண்டு வா. பாப்பாக்கு என்னென்ன தேவை கொண்டா. அடுத்து கொண்டு வாடானோன்னா ஃபர்ஸ்ட் அந்த லீஷ் இல்லாம எங்கேயும் போக முடியாது இல்லையா, அதை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அறிவாளி புள்ளடா. சரி வேற என்னடா தேவை அப்படின்னோடனே அடுத்த ஆயுதங்க, இது இல்லாம நைட்டு நம்மளால தூங்க முடியாது இல்லையா, ஏசி ரிமோட் எடுத்து வச்சுக்கிட்டான். ஏன்னா அவன் எப்பவுமே நைட் ஆனா அதை கொண்டு வந்து கொடுத்துருவான், ஏசி போடுங்கன்னு. பாருங்க, முக்கியமான பொருள் ஏசி ரிமோட்டை மறந்துடக்கூடாது. அடுத்து கொண்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அடுத்து பாருங்க, அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். அது இல்லைன்னா எப்படி, அது இல்லைன்னா சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்தான். நான் இதுல இருந்து இந்த டப்பால இருந்து தூக்கி வெளியே போட்டுறேன்னான்னு வேற வந்து செக் வேற பண்ணிட்டு இருந்தான். சரிடா, ரொம்ப உஷாரா இருக்க. பாருங்க, அது மிகப்பெரிய ஆயுதம், இதை விட்டுட்டு போயிட்டா எப்படி. கிண்ணத்தையும் கொண்டு வந்துட்டான். உண்மையாவே நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அந்த அந்த கிண்ணத்தை கொண்டு வந்துட்டான். உள்ள வையி, வேண்டாம் வெளியே வைக்காதன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தான். சரிடா நான் உள்ள வைக்கிறேன்டா, அடுத்து போடா அப்படின்னு. பாருங்க, அம்மாவோட ஷால் இல்லாம ஊருக்கு போக முடியாது இல்லையா, அதனால ஷாலையும் கொண்டு வந்துட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வச்சிருக்கேன் நான் அந்த ஸ்லாப்ல. அங்க போயிட்டு அந்த டப்பால இருந்து எடுக்க ட்ரை பண்ணா அவனால எடுக்க முடியல. நீ உள்ள வச்சிரு, எடுத்து வெளியே வைக்காதன்ற மாதிரி. எல்லாமே இருக்கான்ட்டு பார்த்துட்டே இருந்தான். எல்லாமே இருக்குடா, அம்மா ஷாலும் வச்சுட்டேன்டா, போடா போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஷாம்பு, சோப்பு, அவனோட கண்டிஷனர் இருக்கு இல்லைங்களா, அந்த டப்பாவை போயிட்டு உருட்டிட்டு இருந்தான். ஆனா அவனால எடுக்க முடியல. சரிடா அம்மா போகும்போது எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சமத்தா வந்து உட்காந்துக்கிட்டான். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்க பெட்ஸ் இந்த மாதிரியான அட்டகாசங்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.